ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கடக ராசி. எதுக்காக நம்ம கடகராசியில் பிறக்கணும்? அதுக்கு ஒரே மாதிரி நம்ம கடகராசியில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கே. எங்கள் வீட்லேயே கடகராசி 2 பேர் இருக்காங்க, 2 பேர் 2 விதமாக இருக்காங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ ராசி என்பது நிலையானது அல்ல ஒரு விஷயம். அதில் உள்ளுக்குள்ள நட்சத்திரம் இருக்குது, 3 கிரகங்கள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம விதி தீர்மானிக்கப்படுகிறது, கொடுப்பினை தீர்மானிக்கப்படுகிறது. கொடுப்பினை என்பது என்னென்னா, நம்ம என்ன தொழில் செய்யலாம், நம்ம உறவுகள் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் அந்த 12 பாவத்துக்கு கொடுப்பினைன்னு இருக்குது. இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். புனர்பூசம் குருவனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சனியினுடைய 4 பாதம், அதாவது பூசம் 4 பாதம், புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய 4 பாதம். இதுதான் கடகராசி. அப்போ நீங்கள் ஜென்ரலாக நான் கடகராசின்னு சொல்கிறத விட இந்த நட்சத்திரத்தின் கிரகம் யாருவோ அந்த தன்மையைத்தான் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இப்போ நீங்கள் புனர்பூசத்தில் பிறக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு குருன்றவர் எப்படி இருப்பார்? ஒழுக்கம், ஒரு வாத்தியார் மாதிரி எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். இந்த புனர்பூச 4ஆம் பாதத்தில் தான் குரு அம்சத்தில் உச்சமாகிறார். அப்போ இந்த சுபாவம் என்பது உங்களை பக்தி மார்க்கத்திலையும் நியாயம் தர்மத்துக்காகவும் உங்களுக்கு பிறப்பை ஏற்படுத்தி உங்களை வழிநடத்தி செல்லுது. அதே மாதிரி இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ தொழில் மற்றும் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரியான தொழில்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. இதே பூச நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சனியினுடைய தன்மை. அப்போ சனி கிரகம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ். இன்னைக்கு பொதுப்பணித்துறை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா அது சனிக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் எதையுமே நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டீங்க, நிதானமாக யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. ஒரு மந்த நிலைன்னு எல்லாரும் உங்களை சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் பண்ண மாட்டார், ஸ்பீடாகவே பேச மாட்டார், ஸ்பீடாகவே இயங்க மாட்டார், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு விமர்சனம் வரும். ஆனால் நீங்கள் அதை முறைப்படி செய்வீங்க. இப்போ இந்த கடகராசிக்கே பொதுவாக பிரச்சனை என்ன அப்படின்னா இடம், ஊர், நம்ம வசிப்பிடம், இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம்னு கூட சொல்லலாம். இடத்துக்காகவே நாம் வாழ்கிறோம், இடத்துக்காகவே சொத்துகளுக்காகவே நாம் உழைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கும். அப்போ சனியினுடைய நட்சத்திரம் என்பது என்னதான் உன்னதமான குருவே அவதரித்த நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அது ஞானத்துக்கு நல்லா இருக்குமா ஒழிய பொருள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பில்லை. அப்போ என்னன்னா பிறக்கும் போதே குடும்பத்தில், வீட்டில் வறுமை, நமக்கு அதிகமான சப்போர்ட் இல்லை, யாருமே நம்மளை கை தூக்கி விட ஆள் இல்லை. ஆனால் போராடி நீந்தி நம்ம வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிற்காலத்தில் பின் யோகமாக சொத்துக்களை சேர்த்து வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பீர்கள். பொதுவாக சனியினுடைய நட்சத்திரம்னாலே மிஷினரி, அது ரொம்ப ரொம்ப நல்ல கலை நுணுக்கம் உங்களுக்கு நல்லா வரும். டெக்னாலஜிக்கல் மிஷினரி அசம்பிள் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள், ஒர்க் ஷாப் ஒர்க் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு தொழிலாகவே அமைவது பார்த்தீங்கன்னா நவீன ரக தொழில்கள். அதாவது இன்னைக்கு எல்லாம் அப்டேட்டடாக இருக்கோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருப்பீங்க. இப்போ ஒரு ஆபரணங்கள் செய்கிறோம்னா இன்னைக்கு அப்டேட்டடாக என்ன செய்கிறோமோ அதில் போய் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னா உங்களுக்கு நவீனமாக லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அதில் இருப்பீங்க. அழகு சாதனங்கள், சினிமா துறை, மீடியா மற்றும் ஃபேன்சி, பெண்களுக்கான ஃபேன்சி விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய சுயமுயற்சியால் மட்டுமே நீங்கள் முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். எனக்கு பூர்வீக சொத்து அதனால் டெவலப் ஆனேன், அல்லது எனக்கு என் தந்தை தொழிலை நான் எடுத்து செஞ்சு அவரே எனக்கு அமைச்சு கொடுத்தாருங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காமல்
உங்களுக்கு உங்கள் முயற்சியால் அதை மட்டும் முன்னேறக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய பூச நட்சத்திரம். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம். இது வந்து புதனுடைய நட்சத்திரம். இதுவும் என்ன அப்படின்னா, சொந்த ஊரில் இருக்க முடியாது, வெளிநாடு வெளியூர் இப்படி போய் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை வந்து டெவலப் பண்ணுறது, மெயினாக இந்த சர்வே பண்ணுறாங்க, அளவு எடுக்கிறாங்க, இந்த அளவு தராசு இந்த மாதிரி கருவிகள் செய்கிறாங்க, இது மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஃபிசிக்ஸு சம்மந்தப்பட்ட சர்வே சம்மந்தப்பட்ட அத்தனை இதுவும். இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார், பிளம்பிங் ஒர்க் பண்ணுறாரு, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு தொழில் பலம், அந்த நாலேஜை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நவீன ரகமாக நவீன நுட்பங்களை கையாளக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். இப்போ இதில் 9 பாதம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம் குருவோடையது, அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பூசம் 4 பாதத்தில் முதல் பாதம் என்பது உங்களுக்கு பூசம் 1ல் பிறக்கிறவங்களுக்கும் மற்ற 2ஆம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பூசம் 1ல் பிறக்கிறவங்க நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதாவது லீடிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு பலமாக இருக்கும். அதே 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க கொஞ்சம் பணிஞ்சு போகத்தன்மை இருக்கும், அதாவது ஒரு ரொம்ப டாமினேட் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பிறரை சார்ந்து தான் நாம் இயங்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கும். அதே பூசம் 3ஆம் பாதத்தில் பிறக்கவங்களுக்கு பொதுஜன தொடர்பு, வசீகரத்தன்மை அதெல்லாம் அதிகமாக இருக்கும். பூசம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் லைஃப்பில் எதுவுமே எனக்கு செட் ஆகலைங்க, படாத பாடுபட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வை பண்ணுறேன், மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு நட்சத்திரத்திலையும் 4ஆம் பாதம் என்பது வாழ்க்கையில் சோதனைகளை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விதியை வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முதல் பாதம் என்பது தர்மம், 2ஆம் பாதம் என்பது பொருள், 3ஆம் பாதம் என்பது இன்பம், 4ஆம் பாதம் என்பது தான் கஷ்ட நஷ்டம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ராசியாக இருந்தாலும் 4ஆம் பாதம் நமக்கு நீர் ராசிகளில் தான் அம்சமாக இருக்கும். அதனால் அது வந்து சம்ஹாரஸ்தானம்னு சொல்கிறது. அடுத்தபடியாக ஆயில்யத்துக்கு முதல் பாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இடம் மாறி மாறி வேலை செய்யக்கூடியது, பூர்வீகத்தில் பற்றுள்ள நபராக இருப்பீர்கள். மெயினாக ஒரு மாதிரி அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, கன்சல்டிங் பண்ணுறது, கமிஷன் வகை, இந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி, அதாவது நாலேஜ் உள்ள பர்சனாக இருப்பீங்க, ஆனால் பல இடங்களுக்கு போகக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் பிறந்ததுன்னா நிலையாக ஒரே இடத்துல மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்ற வகையில் போகும். அதே 3ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்கன்னா அது வந்து மீடியா, பொதுஜனம், பொழுதுபோக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் கொடுக்கும். அதே 4ஆம் பாதத்தில் பிறக்கும்போது லைஃப்பில் வந்து கஷ்ட நஷ்டங்கள், அதாவது நமக்கு வழிகாட்டவும் ஆள் இல்லை, நம்மளுக்கு வசதியாகவும் நம்ம வீட்டில் கொடுப்பினை இல்லைங்கிற ஒரு சூழல், பட்டு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 9 பாதங்களுடைய தன்மை, கடகராசியினுடைய தன்மை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.